10th standard mathematics chapter 2 example 2.2. Find the quotient and remainder when a is divided by the b in the following cases. அப்படி சொல்லி ஒரு 3 சம் கொடுத்திருக்காங்க. சோ கவனிங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா quotient and remainder கண்டுபிடிக்கணும். எப்பன்னு பாத்தீங்கன்னா a ஐ b ஆல் டிவைட் பண்ணா. a என்னது? இந்த நம்பர். சோ அந்த நம்பர் வந்து एक्चुअली டிவைடண்ட். அத வந்து டிவிஷன் சொல்லக்கூடிய b இந்த நம்பர்களால டிவைட் பண்ணனும்னா quotient and remainder என்ன கேட்டிருக்காங்க. சோ இது நம்ம எதை வச்சு பண்ண போறோம் பாத்தீங்கன்னா we are going to use the Euclid division lemma. Euclid division lemma. So இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஜெனரல் ஃபார்ம் வந்து bq plus r a equal to b equal plus r 0 less than or equal to r less than b. இதுதான் இதோட கண்டிஷன். இங்க மாடுலஸ் போட்டுருப்பாங்க. ஸோ மாடுலஸ் மீன்ஸ் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் வரும் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் என்னது? a equal to -12 b equal to 5 அந்த மாதிரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, a -12 b வந்து 5 வருது. இப்போ வந்து நீங்கள் இதை நார்மலாக டிவிஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நார்மலாக எப்படி டிவிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 5 டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 12 5 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10 போடுவீங்க. ஸோ அப்படி பார்த்தா இங்கே 2 வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா -12 கொடுத்துருப்பாங்க. ஸோ -12 வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் யூக்ளிட் டிவிஷன் லெமா டேரெக்டாக இல்லை போட்டுருணும். -12 ஈக்குவல் டு ஆக்சுவலி நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து -12 வரவே வராது. ஏன்னா 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 தான் வரும். ஏன்னா 2 இன்ட்டு -5 ஆக்சுவலாக பாருங்கள் கண்டிஷனை பாருங்கள் 5 இன்ட்டு எந்த நம்பர் ப்ளஸ் ரிமைண்டர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக 2 போட்டு பாருங்களேன் 10 தான் வரும். அங்கே -12 இருக்குது, -12 வரும். ஸோ -2 போட்டாலுமே என்ன செய்யாது உங்களுக்கு -10 தான் வரும், -12 உங்களுக்கு வராது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் அடுத்த நம்பர் நீங்கள் போடணும், கூடுதல் நம்பர், அதாவது இன்னும் குறைஞ்ச நம்பரை போடணும், மைனஸில் குறைஞ்ச நம்பரில் போடணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா -3 நீங்கள் போடலாம். -3 ஏன் போட சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து -15 வரும். அண்ட் சம் ரிமைண்டர் இருக்குது, இது கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். ஸோ என்ன ரிமைண்டர் இருந்தாலும் ரிமைண்டர் மேக்ஸிமம் பாசிட்டிவ் தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா -15 -15 கூட எதை ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து -12 வரும், 3 ஆட் பண்ண வரும். ஸோ அதுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் -2 ஆக்சுவலாக நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கும்போது 2 வந்துச்சு. 2 வந்தும்போது நீங்கள் 2 போட்டு பார்த்தீங்கன்னா 10 வரும். ஸோ -2 போட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வராது, அது -10 வரும். ஸோ -10 வந்து உங்களுக்கு ரிமைண்டர் வந்து நெகட்டிவில் போகாது. ரிமைண்டர் என்ன செய்யாது, குறைஞ்சிக்கிட்டு நெகட்டிவில் போகாது. ஸோ அதனால் நம்ம அடுத்த நம்பரில் கூட கோஷியனில் நம்ம இதனால வரலாம், கோஷியனில் நெகட்டிவ்னாலும் வரலாம், பாசிட்டிவ்னாலும் வரலாம். ஸோ அதனால் நம்ம -3 யூஸ் பண்ணிட்டோம். -3 பார்த்தீங்கன்னா இது வந்து -15 வரும். 5 3 சார் 15, ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -15 -15 கூட நீங்கள் 3 இருக்குது +3 இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வராது, -18 ஆயிரும். ஸோ அப்போ இது தப்பு, இது போட்டலாம் நீங்கள் +3. ஸோ +3னா -12 எக்ஸாக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் உங்களுடைய ரிமைண்டர். ஸோ டிவிஷன் பண்ணி கோஷியன் என்ன கண்டுபிடிக்கணும். பட் மைனஸ் இட பக்கம் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு நம்பர் கூட்டி மைனஸில் போடணும்னு அர்த்தம். அதாவது 2னா 3 போடணும்னு அர்த்தம். இப்போ 5 இருந்துச்சுன்னா 6 போடணும் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அப்படி போட்டுட்டு ரிமைண்டர் ப்ளஸில் அந்த மாதிரி போட்டணும். ஸோ இதுதான் அப்போது இதனுடைய கோஷியன் பார்த்தீங்கன்னா -3 அண்ட் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 3 +3 அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் பாருங்கள். a ஈக்குவல் டு 17 b ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா -3. ஸோ b ஈக்குவல் டு -3. ஸோ இது கவனிங்க, அதே தான் 17 ஈக்குவல் டு என்ன நம்பர் -3. இந்த தடவை டிவிசரை வந்து என்ன கொடுத்தாங்கன்னா நெகட்டிவில் கொடுத்துறாங்க. ஸோ டேஷ் ப்ளஸ் ஆர் இந்த மாதிரி. ஸோ ஆர் தெரியாது, ஸோ அதனால் அதே நான் டேஷில் வச்சுக்கிறேன். ஸோ -3 கூட எந்த நம்பர் மட்டும் வேணால் ஒரு 17 வரும். ஸோ ஒரு மைனஸ் வந்துட்டு அப்போ இங்கே கண்டிப்பாக மைனஸில் தான் வரப்போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் கிளாஸஸாக -× ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஒரு மைனஸ் வந்துட்டால் கண்டிப்பாக இந்த கோஷின்லேயே ஒரு மைனஸ் வந்தால் தான் ப்ளஸ் நம்பர் இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் தான் இருக்குது, இங்கே கண்டிப்பாக மைனஸ் வந்தால் தான் இங்கே மைனஸ் வரணும்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு மெத்தட் இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணலாம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு மைனஸ் நம்பர் தான் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் நெகட்டிவ் நம்பர் தான் வரும் முடிவு பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து அப்போ கண்டிப்பாக மைனஸ் நம்பர் வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து பாசிட்டிவ் நம்பர் வருமே, மற்றபடி இது வரவே வராது. ஸோ அதனால் இங்கே பாசிட்டிவ் நம்பர் போடவே முடியாது, நெகட்டிவ் நம்பர் தான் ஏதோ போட போகிறோம். அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா -5 போட்டு பார்க்கலாம். ஸோ -5 போட்டு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து +2 வரும். அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா மைனஸ் கண்டிப்பாக போடணும். ஸோ -× ப்ளஸ் ஆயிரும். 3 5 15, 15 கூட 2 ஆட் பண்ணுங்கள் 17 வந்துடும். ஸோ இப்படி புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். 3 5 15 ஒரு மைனஸ் இருக்கனால இன்னொரு மைனஸ் போட்டுட்டேன். ஸோ -× ப்ளஸ் 3 5 15 வந்தால் 15 கூட வந்து 2 ஆட் பண்ணால் தானே உங்களுக்கு 17 வரும். ஸோ அந்த 2 அங்கே போட்டாச்சு. அப்போ இது வழியாட்டும் கோஷியன் கண்டுபிடிச்சாச்சு. கோஷியன் என்னது -by ரிமைண்டர் வந்து 2. ஸோ இப்படி தான் இது என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அண்ட் லாஸ்ட் மூணாவது சம் பாருங்கள். a -19 b பார்த்தீங்கன்னா 4 -4. ஸோ -19 ஈக்குவல் டு -4 இன்ட்டு டேஷ் ப்ளஸ் ஆர் இந்த மாதிரி வரும் ரிமைண்டர்.
ஸோ அகைன் பாருங்கள் இங்கே மைனஸ் தான் இங்கே கண்டிப்பாக ப்ளஸில் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இல்லைனா தான் இங்கே மைனஸில் வரும். அப்படின்னா தான் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் வந்து தான் ஆகணும். அப்போ ஒரு மைனஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே மைனஸில் வரவே வராது. ஸோ ஏதோ ப்ளஸ் நம்பர் தான் வரும்போது ஸோ இதை வச்சு நீங்கள் டிஸ்க் பண்ணணும். அங்கே கொடுத்துருக்க சைனை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணணும். இதுதான் இந்த சம்மு. ஸோ -19 இன்ட்டு -4 கூட எது நம்பர் மட்டும் வேணா வரும் பாசிட்டிவ் நம்பர். ஸோ 5 போடுவோம். ஸோ 5 போட்டிங்கன்னா என்ன வரும் 5 4 20. ஸோ 20னா ரிமைண்டர் வந்து ஆக்சுவலாக எப்பவுமே ப்ளஸில் தான் வரும். ஸோ 1 ஸோ +1 பண்ணிங்கன்னா -90. நீங்களே பாருங்களேன் 4 5 20 ஒரு மைனஸ் இப்போ -20 +1 என்ன வரும் -19 தானே வரும். ஸோ அதை எப்படி நான் 5ன்னு கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க இப்போ டிவிஷன் பண்ணி பார்ப்பீங்க. டிவிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16 தான் வரும்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த சம்மை நீங்கள் ஓனாக திங்க் பண்ணணும். டிவிஷன் பார்க்காம ஓனாக திங்க் பண்ணாத முடியாது. அதான் யூக்ளிட் டிவிஷன் இல்லைம்மா, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சொந்தமாக ஈஸியாக. ஸோ ஒரு பெரிய சம்முக்கு டிவிஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டிவிஷன் பண்ண முடியாது, நம்ம ஓனாக தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ நீங்கள் இது டிவைட் பண்ணி 19 4 டிவைட் பண்ணி பாருங்கள் 4 தான் வரும், +4 வரும். ஆனால் இங்கே ப்ளஸ் கேஸில் 4 பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து இப்போ இதில் 4 போட்டு பாருங்களேன், நீங்களே பாருங்கள். இப்போ -4 இன்ட்டு டேஷ் ப்ளஸ் டேஷ் இது 4 போட்டு பார்த்தீங்கன்னா -16 வரும். -16 கூட உங்களால் எந்த நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு எந்த வரும்னு நினைக்கிறீங்க? ரிமைண்டர் வந்து நெகட்டிவாக வருமா? வராது. -3 தான் ஆக்சுவலாக ரிமைண்டர் கூட ஆட் பண்ணி வரும். பட் ரிமைண்டர் எப்பவுமே நெகட்டிவ் வரவே வராது. ஸோ அதனால் -4 +4 என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஸோ அதனால தான் நான் என்ன செஞ்சேன், ஒரு நம்பர் கூட்டி போட்டேன். ரிமைண்டர் நெகட்டிவ் போட முடியாதனால இங்கே ஒரு நம்பர் வந்து கூட கூட்ட வேண்டியது தான். அதுதான் இந்த சம்மு. ஸோ அப்போ இப்போ Q ஈக்குவல் டு என்னது 5, R ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 1 அவ்வளோதான். ஸோ இதில் பேசிக்காக வச்சிருக்கிற விஷயம் என்னென்னா இந்த சைடு மைனஸ் இருந்தால் இந்த சைடு மைனஸ் இருக்குன்னா இந்த இடத்துல மைனஸ் இருந்துன்னா இங்கே மைனஸ் வராது. இந்த இடத்துல மைனஸ் இருந்துன்னா மைனஸ் இங்கே வராது. இங்கே மைனஸ் இல்லை பார்த்தீங்களா? ஸோ இங்கே மைனஸ் வரணும். சப்போஸ் இங்கே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், ரெண்டுத்துலேயுமே மைனஸ் வந்துடணும். ஸோ அதுதான் இந்த கண்டிஷன். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.